ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்கை ஒன் மால் தான் வந்திருக்கேன். இந்த மால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கை வாக் பேரில் இருந்தது. இப்போது ரெனோவேட் பண்ணி ஸ்கை ஒன் சொல்லி மால் மாற்றிருக்காங்க பேரை. நீங்கள் ஆன் டைம் ப்ளாக் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் ட்ராவல் வீடியோஸும் ஃபுட் வீடியோஸும் அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போவோம். ஏன் இப்படி பார்க்குறாரு? மாலுல வந்தாச்சு. வெளியில் அடிக்கிற வெயிலுக்கு உள்ள வந்தா செம்ம சூப்பரா இருக்கு. இந்த மால்ல முன்னாடி சென்டர்ல ஒரு பெரிய பொம்மை வச்சிருப்பாங்க டெக்கரேஷனுக்காக. மால் சின்னதா இருக்கமே ஃபீல் ஆச்சு. அப்போ இப்போ அந்த எதுவுமே இல்லாதனால கொஞ்சம் பெருசா தெரியும் இந்த மாலு. வாவ், அந்த மால் பாருங்க சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. முன்னாடி ஸ்கை வாக்ன்றது பேர்ல இந்த மால் இருந்தது. அதை விட இந்த ஸ்கை ஒன் பேர்ல மால் மாத்தி சூப்பர் ரெடி பண்ணிருக்காங்க. இந்த மால் பார்க்க சூப்பரா இருக்கு. நான் இப்போ இந்த மாலை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறேன் ஒரு ஃப்ளோராக. நீங்கள் என்னோட இந்த வீடியோ மூலமாக ட்ராவல் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஷாப்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். முக்கியமாக இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இந்த மாலில் செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த மால் பாருங்க ரெனோவேட் பண்ணி சூப்பரா வேற லெவலில் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. லைட்டிங் எஃபெக்ட்லாம் சும்மா டாப் நாச்சா இருக்கு. பார்க்க சூப்பரா இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்தோட ஃபர்ஸ்ட் ஒரு ஷாப் பார்த்தோம், லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு. இந்த ஷாப்ல வந்து 50% வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் 50% ஆஃபர் சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த மால்ல நிறைய இடம் காலியா இருக்கு. இப்பதான் ரெனோவேட் பண்ணிருக்காங்களா புதுசா. ஸோ நிறைய ஷாப்ஸ் வரும் போக போக தான். இந்த ஸ்கை ஒன் மால்ல ஒரு பெரிய ஷோரூம் பக்கத்துல ஒரு இடம் காலியா இருக்கு. அங்க வந்து போர்டு போட்டிருக்காங்க, இந்த ஷாப் நேம் போட்டு காமிக்குன்னு சொல்லி. மேபி போக போக தான் இங்க நிறைய ஷாப்ஸ் வரும் இந்த மால்ல. நீங்க யாராச்சும் இந்த மாதிரி நிறைய மால்ல போயிட்டு எதுவுமே வாங்காம மாலை மட்டும் சுத்திர பார்த்து வரவங்க முக்கியமா மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டெர்பி ஷோரூம் இருக்கு, மென்ஸ் வியர். இங்க பிராண்டடா இருக்கு எல்லாமே. செம்ம ஒருத்தங்க நீங்க வாங்கி போட்ட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இந்த டெர்பி பிராண்டு. இப்போ அப்படியே செகண்ட் ஃப்ளோர் போவோம். அங்க என்ன மாதிரி ஷோரூம்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஸ்கை ஒன் மால்ல செகண்ட் ஃப்ளோர்ல தாஜ் ஸ்கை வியூ ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. இது லக்ஸூரியஸ் தாஜ் ரெஸ்டாரண்ட். இது இங்க பக்கத்துல மாமா எர்த் ஷாப் இருக்கு. இங்க வந்து நேச்சுரல் ஹெல்த் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அப்புறமா இந்த மேக்ஸ் ஷோரூம் ஃப்ளோர் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்தேன், செகண்ட் ஃப்ளோர்ல இந்த மேக்ஸ் ஷோரூம் வச்சிருக்காங்க. நான் இங்கே மாலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் ஷோரூம்ஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். குறுக்கால கௌஷிக் வந்து எப்படின்னு சொல்லி குறுக்கால ஒன்று வந்துச்சு. அது என்ன சொல்லி நீங்களே பாருங்க. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா இந்த சின்ன பசங்கள்லாம் இந்த கிட்ஸ் ட்ரெயினில் என்ஜாய் பண்ணுறாங்க. ட்ரெயினில் போயிட்டு நானும் அப்படியே ட்ரெயின் பண்ணி போய் அப்படியே கிளம்பிட்டேன். நான் இப்போ தேர்ட் ஃப்ளோர் போகிறேன். இது முக்கியமான ஃப்ளோர். இது நான் ஏன் இந்த ஃப்ளோரை முக்கியமான ஃப்ளோர் சொல்கிறேன்னு சொல்லி மேலே போய் சுற்றி காட்டுறேன். நீங்களும் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். தேர்ட் ஃப்ளோர் வந்தவொடனே இங்கே ஃபஸ்ட்டு கோப் கலர் ஷோரூம் வச்சுருக்காங்க.
பக்கத்தில் ஒரு நேச்சுரல் ஷாப்னு வரப்போகுது, கமர்ஷியல் போட்டிருக்காங்க. கூடிய கடை ஒன்று வரும் போல் நிறைய ஷோரூம்ஸ் இங்கே இந்த ஸ்கை ஒன் மாலில் நிறைய கடை காலியாக இருக்குது. ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிடும் போக போக, பார்ப்போம். இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இந்த போர்டில் வந்து இந்த ஃப்ளோரில் என்ன ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்லி இங்கே போர்டு போட்டிருக்காங்க. இங்கே ரெஸ்டாரண்ட்டு போய் ரேட் கம்மியாக எங்கே இருக்கோ போய் சாப்பிட்டு வருவோம். இந்த தேர்ட் ஃப்ளோரில் இங்கேயே 3 ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க பக்கத்தில். ஃபஸ்ட்டு 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட், செகண்டு ஷாங்காய் டைம்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம இப்போ ஷாங்காய் டைம்ஸ் தான் போக போகிறோம். சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சும்மா கூட போய் பார்ப்போம் என்னென்ன வச்சுருக்காங்கன்ட்டு. ரேட்ஸ்னால் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். சும்மா பார்க்க வேண்டியதான் போயிட்டு. அங்கே பாருங்கள், ட்ராகன் சிக்கன், ஜம்போ காம்போ, குங்ஃபூ சிக்கன் சொல்லிட்டு சைனீஸ் பேர் நிறைய வச்சுருக்காங்க. அந்த ஊர் பேர் மாதிரி தான் வச்சுருக்காங்க எல்லாமே. இங்கே பாருங்கள், 2 days ஸ்பெஷல் காம்போன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஹனி சில்லி சிக்கன் ரொம்ப ஃபேவரட்டான இது. ஃபிஷ் ஃபிங்கர்ஸ். அங்கே பாருங்கள், ஜாப்பனீஸ் ஐமீன்ஸ் ஒரு டிஷ் வச்சுருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டார்டிங் டேட்டு 2:30 தான் ஸ்டார்ட் ஆகுது. சிக்கன் லாலிபாப், ஸ்ப்ரிங் ரோல்லாம் வச்சுருக்காங்க. பார்க்க நல்லாயிருக்கு. இந்த ஸ்கை ஒன் மால் ரெஸ்டாரண்ட் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற மால்லாம் பார்த்து வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்கும். ரெஸ்டாரண்ட்டு, ஐஸ்கிரீம் ஷாப்பு, ஜூஸ் ஷாப்பு, சாட் ஷாப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே வசந்த் பவன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஜெயிலில் ரஜினி பையனாக நடிச்சால வசந்த், அவருடைய ரெஸ்டாரண்ட் தான் இது. பக்கத்தில் 2-3 ஃபுட் ஷாப் இருக்குது. நான் இங்கே தான் சாப்பிட போகிற ஏதாச்சும் ஒன்று. நான் வந்து கம்மியாக ரேட்டில் சாப்பிட்றேன், ரேட் அதிகமாக சாப்பிட்றேன்னு சொல்லி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி முக்கியமான இடத்துக்கு வந்துருக்கு. எங்கே சொல்லி பார்க்குறீங்களா, ஃபன் சிட்டி. இதை வந்து செம்ம ஜாலியாக இருக்கும். சின்ன பசங்க பெரியவங்களாம் செம்ம ஜாலியாக இருப்பாங்க. இதோட ரேட் வந்து நான் வீடியோ நடுவில் சொல்லுவேன், ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த கேம் வேர்ல்டு உள்ள போனேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்தது ஒரு ஃபிஷ் கேம். நம்ம சின்ன வயசில் கையில் வச்சு விளையாடுவோம்ல ஒரு ஃபிஷ் கேம், அது அப்படியே பெருசாக வச்சுருக்காங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், குட்டி பாஸ்கெட் சின்னதாக ஸ்டேரிங் வச்சு விளையாடுற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கார் ரேஸ் கேம் பார்க்க சூப்பராக இருந்தது. இங்கே பக்கத்தில் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்காங்க. பாருங்க, 4 ஸ்டேரிங் வச்சுருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது. ரேஸ் கேமு, கார் ரேஸு. வாவ், சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நீங்கள் எப்போவுமே கார் ரேஸ்க்கு மொபைல் ஆடுறவங்களாம் இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறமா உங்களுக்கு கார் ரேஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் விளையாடுறதுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அங்கே பாருங்கள், ஒரு சின்ன பொண்ணு வாட்டர் கன்னில் ஷூட் பண்ணி வச்சு விளையாடிட்டு இருக்கா. வாவ், பார்க்க சூப்பராக இருக்குல்ல. இதே நம்ம சின்ன பசங்களாக இருந்தால் அப்பா அம்மாக்கு இதெல்லாம் கேட்டு அடம் பிடிச்சி விளையாடி இருப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இங்கே வந்து நீங்கள் காயின் போட்டால் வேணுன்ற டாயை நீங்கள் பிக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும் இந்த கேம் விளையாடுறதுக்கு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மால்லாம் போனீங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி ஃபன் சிட்டி கேம் எல்லாம் போய் என்ஜாய் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவ்வளோ ஜாலியாக செம்ம டைம் பாஸாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் ஃபேமிலியோட குழந்தைய கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த குழந்தைக்கு அட்ராக்டிவ் பண்ண மாதிரி டாய்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய கேம்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க அடம் பிடிப்பாங்க இந்த டாய்ஸை அவனுக்கு கேம் விளாடணும்னு சொல்லி. ஸோ செம்ம டைம் பாஸாக செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போய் என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், வாட்டர் கன் வச்சு ஷூட்டிங் கேம் ஆடுறாங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி மாலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இது மாதிரி ஃபன் சிட்டி கேம் எல்லாம் போயிட்டு எதுவுமே விளையாடாமல் சுற்றி மட்டும் பார்த்துட்டு வரவங்க இந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் ரொம்ப விளையாட பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அந்த மாதிரி ஃபன் சிட்டியில் போயிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே டாய் ஷாப்பும் வச்சுருக்காங்க. ரேட்லாம் கண்டிப்பாக ஹையாக தான் சொல்லுவாங்க. 50 ரூபா டாய் வந்து 150 ரூபா 200 ரூபான்றாங்க. நான் ஒரு கேம் பார்த்தேன். கேம் வந்து த ஹேண்ட். ஏதோ புதுசாக இருக்கு போல் பார்க்குறதுக்கு. விளையாடி பார்த்தா தெரியும் போல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கேம் பார்க்குறதுக்கு. நான் பக்கத்தில் ஒரு கேம் பார்த்தேன், கேண்டி ஃபேக்ட்ரி. நம்ம காயின் போட்டு சாக்லேட் ஆடி விளையாடணும் போல். பார்க்க சூப்பராக இருக்குது. சின்ன பசங்க சாக்லேட் கேமில் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க.
அதுக்கு பக்கத்துல இன்னொரு கேம் நான் ஒன்று பார்த்தேன், ஏதோ பிக் பண்ணி விளையாண்டோம் இந்த கேமும். பட் எனக்கு என்ன கேம்னு சொல்ல தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த என்ன கேம் சொல்லி இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு கேம் பார்த்தேன், குங்ஃபூ பாண்டா டோஜோ மோஜோ. என்னடா பேர் இது டிஃப்ரெண்டா இருக்கு, என்ன கேம் சொல்லி அங்கேயும் காட்டுறாங்க. ஒரு ட்ரம்ஸ் மாதிரி இருக்கு, அந்த பாண்டா ஹேண்ட் இருக்கு, அந்த ட்ரம்ஸ் நம்ம கை தட்டணும் போல, அதுக்கேற்ற மாதிரி கேம் இருக்கும் போல. பார்க்க டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பாண்டா ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அப்படியே வீடியோவை. அப்புறமா பக்கத்துல ஏதோ சம்திங் வியர் கேம் போல, பார்க்க அப்படிதான் இருக்கு, டிஃப்ரெண்டா இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டா இருக்கும் போல கேம் விளாட்னா, வியர் கேம். இந்த ஸ்கை ஒன் மால்ல ஃபன் சிட்டியில் போய் விளாடணும்னா பெர் ஹெட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து 1100 ருபீஸ், 1100 ரூபா. ரேட் கொஞ்சம் ஹை தான். உங்களுக்கு இந்த ரேட் வந்து ஹையா இருக்கா கம்மியா இருக்கான்னு சொல்லி இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அங்க பாருங்க சூப்பர் கேம் வச்சிருக்காங்க, தாட் ஹேமர் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த ஹேமர்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க ஒயர்ல. நீங்க ஹேமர் வச்சு நீங்க தட்டினீங்கன்னா நீங்க தட்டுற ஃபோர்ஸ்ல நீங்க கவுண்ட் காட்ட மேல பார்க்க சூப்பரா இந்த கேம் விளையாடுறதுக்கு. அங்க பாருங்க ஸ்பின் வீல் கேம் வச்சிருக்காங்க, அந்த கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காட்டும் போல சூப்பரா விளையாடுறதுக்கு. இங்க அகைன் வாட்டர் கன் கேம் வச்சிருக்காங்க, செம்ம அட்ராக்டிவா கலர்ஃபுல்லா சூப்பரா விளையாடுறதுக்கும் பார்க்கறதுக்கும். விக்ரம் படத்துல கிளைமேக்ஸ்ல கமலஹாசன் கன் வச்சு ஷூட் பண்ற மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க குட்டி ரைட் வச்சிருக்காங்க, ட்ரெயின் மாதிரி. இந்த வேனு கார் சின்ன பசங்க போற மாதிரி பார்க்க சூப்பரா இருக்கு. இப்போ அங்க போய் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அங்க பாருங்க ஏதோ ஸ்பின் ரோல் பண்ற மாதிரி இதை வச்சிருக்காங்க, டிஃப்ரெண்டா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லா. மான்ஸ்டர் ஜாக் பாட்டாம், என்ன கேம் தெரியல, நல்லா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஏதோ பஞ்ச் பண்ற மாதிரி கேம் வச்சிருக்காங்க, சும்மா பஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸ்பீடாக பஞ்ச் பண்ணி அதுக்கு மாதிரி பாயிண்ட்ஸ் காட்டும் போல, நல்லா பார்க்கறதுக்கு. அதுக்கு பக்கத்துலேயே ஜுராசிக் பார்க்ஸ் ஒரு கேம் வச்சிருக்காங்க, செட்டிங்லாம் சூப்பராக இருக்கு, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி கேம் சொல்லி பார்ப்போம். ஹெலிகாப்டர் வருது, ஓ டைனோசர் ஷூட் பண்ணுற மாதிரி கேம் போல. வா சூப்பராக இருக்கு, செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கு, நல்லா டைம் பாஸாக இருக்கும் கேம் விளாட்றதுக்கு. அடுத்தது இங்கே ஒரு கார் ரேஸு ஸ்டேரிங்கோட சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, நம்மளுக்கு வந்து ஆடலாம் போல, அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கேம் வந்து மல்டிபிள் பிளேயர் கேம், 2 பேர் உட்காந்து ஆடுற மாதிரி ரேஸ் வச்சு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே பாருங்க பக்கத்துலேயே பைக் ரேஸ் கேம் வச்சுருக்காங்க, நீங்கள் பைக்கில் உட்காந்து சாஞ்சிங்கன்னா கேம்லேயும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சாயினா செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும் விளையாடுறதுக்கு எனக்கு பைக் ரேஸ் கேம். இந்த பைக்கும் பார்க்கறதுக்கு செம்ம ஸ்டைலிஷாக லுக்காக இருக்குது. அங்கே பாருங்க பக்கத்தில் இன்னொரு பைக் ரேஸ் கேம் வச்சுருக்காங்க, செம்ம கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் பைக் ரேஸ்லாம் பிடிக்கும்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க ரொம்ப பிடிச்சிருந்தா கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு, பைக் ரேஸ் கேம், கார் ரேஸ் கேம்லாம். ஒரு புது கேம் பார்த்தேன், கேம் வந்து ஜுவல்லரி க்ரௌண்டில் வச்சுருக்காங்க, பிக் பண்ணி ஆடுற மாதிரி கேம் போல இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபன் சிட்டி வந்தாச்சு, நல்லா சுற்றி பார்த்தாச்சு. எதுவுமே விளையாடலன்னா இதை சுற்றி பார்த்தேன், அதுக்கே செம்ம டைம் பாஸ் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஃபன் சிட்டிஸ்லாம். நான் இப்போ சாப்பிட போகிறேன், என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி காட்டுறவாங்க. நான் இப்போ சாப்பிட்ட வந்திருக்க இடம் சாய் கலி. நான் இங்கே வந்து சாட்டர்டே டைம் சாப்பிட போகிறேன். நான் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி அப்படியே காட்டுறேன். நான் இப்போ ஷாப்பை பார்த்தேன், ஒரு சின்ன இடத்துல செம்மையாக அட்ராக்டிவ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சின்ன ஆம்பியன்ஸ் பார்க்க சூப்பராக இருந்தது. அவங்க என்னென்ன வச்சிருக்காங்க சரி மெனு போர்டும் போட்டிருக்காங்க. நீங்கள் யாராச்சும் மால் போனீங்கன்னா எதுவுமே சாப்பிட மாட்டேன், மாலை மட்டும் சுற்றி பார்த்து வரான்றவங்க
இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்புறமா நான் மால் போனால் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்ப்பேன், டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்பேன். எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்றவங்க மறக்காம என்ன சாப்பிட்டீங்க, இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டீங்கன்னு சொல்லி வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன சாப்பிடலான்னு சொல்லி மெனு கார்டு பார்த்துருந்தேன். அப்போ நான் சாண்ட்விச் பார்த்தேன். சாண்ட்விச் என்ன சாப்பிடலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து காலி ஸ்பெஷல் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணேன். இந்த ரேட் வந்து 180 rupees ஒரு சாண்ட்விச். இதே நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்டீங்கன்னா ஒரு சாண்ட்விச் வந்து மேக்ஸிமம் 80 rupees 70 rupees தான் இருக்கும். இங்கே ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. வாவ், நான் ஆர்டர் பண்ண சாண்ட்விச் அழகாக வந்துச்சு. அங்கே பாருங்கள், பார்க்க சூப்பராக இருக்குது. இங்கே சாண்ட்விச் 3 லேயராக கொடுத்துருக்காங்க. உள்ளே என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். சாண்ட்விச் பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது. டெம்ட்டாக அது சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தா எப்படின்னு தெரியும். ஏன்னா ரேட் அவ்வளோ அதிகமாக இருக்குது இந்த சாண்ட்விச். இங்கே அந்த சாஸை அழகாக சாண்ட்விச் மேலே அலங்கரிப்போம், மேலே கீழேன்னு சொல்லிட்டு. அந்த சாண்ட்விச் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே பன்னீர் வச்சுருக்காங்க வெஜிடபிள்ஸோட. அப்புறமா இன்னொரு லேயரில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அப்படி அள்ளி வச்சுருக்காங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. ஸ்பைஸியாக இருக்குமான்னு தெரில, சாப்பிட்டா தெரியும். சாண்ட்விச் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் நல்லா இருக்குது. பட் வந்து கொடுத்த காசுக்கு அவ்வளோ ஒர்த்து இல்லை. வெளியில் போய் காசு கம்மியாக சாப்பிட்டா போல. அதுக்கு பதிலாக டாப் வியூவில் வந்து புதுசாக ரெனோவேட் பண்ண ஸ்கைவன் மாலை காட்டுறேன் பாருங்கள். பார்க்க சூப்பராக இருக்குது. ஏதாச்சும் ப்ரோக்ராம் போடுங்க அந்த மாலில். ஜாலியாக கிடக்குது மால். அப்போ தான் கூட்டமாச்சு வரும் இந்த மாலில். நான் லாஸ்ட்டாக போகும்போது கிரவுண்ட் ஃப்ளோர் சுற்றி பார்க்கணும்னு சொல்லி வந்தேன். நான் இங்கே ப்ரோமோ ஷோரூம் பார்த்தா ஹோம் அப்ளைன்ஸ் எலக்ட்ரானிக்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, நீங்கள் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மால் வந்தீங்கன்னா, நான் மால் எதுவுமே வாங்க மாட்டேன், விற்கிற விலைவாசிக்கு ஏன் மாலில் வாங்குவேன், சுற்றி பார்க்க தான் வந்தேன், ஓசில் ஏசி கற்று வாங்கலாம் தான் வந்தேன், அடிக்கிற வெயிலில் மாலில் வந்தால் வா சூப்பராக இருக்குன்றவங்க நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மாப்பிள்ள, நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அதை மூஞ்சம் பணக்கார தன்மையா வச்சுக்கோ. நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா, மாலில் வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கில் சிங்கிள் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலா. இல்லை நீங்கள் லவ்வர்ஸாக ஜோடியாக ஃபேமிலிஸாக வரான்றவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். சென்டர் ஆஃப் மால்ல 2 ஸ்க்ரீன் வச்சிருக்காங்க. செம்ம அட்ராக்டிவ், சூப்பராக இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்ல இங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஸ்கை ஒன் மால் வந்தாச்சு. மாலை நல்லா சுற்றி பார்த்தேன். நிஜமாக சொல்கிறேன், மால் செம்மையாக இருக்குது. செம்மையாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க மாலை. சூப்பராக இருக்குது. நீங்கள் மாலை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக அந்த மாலுக்கு வந்து சுற்றி பாருங்கள். சூப்பராக இருக்குது. சின்ன மாலாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று கூட்டமே இல்லை. அப்படியே பின்னாடி பாருங்கள், சுத்தமாக கூட்டம் இல்லை. இதே மற்ற மாலாக தான் செம்ம கூட்டமாக இருக்கும். இந்த மாலை கூட்டம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் நிஜமாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த டிசைனு ப்ரௌனிஷ் வித் க்ரீமி கலர், அந்த லைட்டிங்கோட மால் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. நிஜமாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஸ்கை ஒன் மால் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். சரி, பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போ. உனக்காண்டி குத்துறேன், பாத்துட்டு போ. நல்லா குத்தவா போடா.